ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல். இதோட விகாஷ் இப்போ பார்க்குறது மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி இன் எம்என்டம். ரெகுலேஷன் 2021 ஒரு சப்ஜெக்ட். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி. இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஷ். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம ஏஐ பற்றி பார்க்கலாம். ஏஐ வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த நம்ம ஏஐ யூஸ் பண்ணுறதுனால அது குட்டாக பேடான்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ பார்க்குறது ரெகுலேஷன் 2021 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ME 3592 மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். இந்த டாபிக் ரெடி பண்ணி கொடுத்தவங்க டாக்டர் எஸ் ஸ்ரீதர் சார். ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் தான் வீடியோஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். சார் கேட்டோம் எல்லாமே அவங்க கைப்படவே எழுதி ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு ஸ்ரீதர் சார். இப்போ யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும் பார்க்கலாம். நம்ம யூனிட் 1 யூனிட் 5 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப் எல்லாம் டிவைட் பண்ணியிருப்போம். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ஆஃப் ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கணும், செகண்ட் ஆஃப் கொஞ்சமாச்சு பார்த்துட்டு போகணும். இதுக்குன்னா செகண்ட் ஆஃப் ஒரு நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா படிக்கிறீங்க, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் படிக்காமல் போகக்கூடாது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் படிச்சிங்க அப்படின்னா செகண்ட் ஆஃப்லேருந்து 2 மார்க் வரலாம், இல்லை 4 மார்க் வரலாம், இல்லை ஒரு 6 மார்க்காச்சும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ரெண்டுமே அது யூனிட் 1 எப்படி இருக்குன்னா, நம்ம எதிரா சாய்ஸ்லாம் இருக்கும். எதிரா சாய்ஸில் இப்போ 11A 11Bன்னு இருக்குது. நீங்கள் 11A நல்லா படிச்சிருப்பீங்க, 11B படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா, 11Bயில் கேட்கக்கூடிய அந்த பார்ட் வந்து 16 மார்க்கில் உங்களுக்கு ஒரு 8 மார்க் ஆஃபில் வரதுக்கான சான்ஸ் இருக்கலாம். ஏன்னா நம்ம இங்கே படிக்காதனால இங்கே கேட்க முடியாது சொல்ல முடியாது. 16th மார்க்கு பார்ட் சியை பொறுத்த வரைக்கும் எந்த யூனிட்லேருந்து வேணாலும் கொஷின் கேட்கலாம். அதனால் நீங்கள் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சமாச்சு பார்த்துட்டு போனால் தான் அந்த செகண்ட் ஹாஃப்லேருந்து 2 மார்க் வந்தாலும் சரி, இல்லை 16 மார்க் கொஷினில் ஒரு பார்ட்டாக கேட்டாலும் சரி, நம்மளை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போ யூனிட் 1 ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 4 டாபிக் இருக்குது. ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மெஷர்மெண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ், எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ், லாஸ்ட்டாக ஸ்வைப். இல்லை ஸ்வைப்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சம் படிச்சுட்டு போயிருங்க. நானும் இப்போ நீங்கள் எந்த ஆர்டரில் படிக்க ஆரம்பிக்கணும்னா, ஃபஸ்ட்டு எரர்ஸ் இன் மெஷர்மெண்ட்ஸ் படிங்க, அது டைப்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்ஸ் படிங்க, அடுத்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் மெஷர்மெண்ட்ஸ் படிங்க. இந்த 3 டாப்பிக்கே கம்பல்சரி நீங்கள் யூனிட் 1 படிச்சிருங்க ஃபஸ்ட் ஹாஃபில். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும், நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். யூனிட் 1 செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் அன்சர்டனிட்டி, அதில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். இதில் செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் பற்றி எவ்வளோ சொல்ல முடியாது, ஏன்னா இது புது டாபிக்னால வேற ஒரு புக்கிலேருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதனால் நம்ம இன்னமும் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியல. ஸோ அப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபஸ்ட் டாபிக் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அவங்க அதை படிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ யூனிட் 2 நமக்கு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் டிவைட் பண்ணோம் அப்படின்னா, இந்த டைட்டில் என்ன அப்படின்னா கேலிப்ரேஷன் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் வந்து யூனிட் 2 டைட்டில். அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது மெஷர்மெண்ட் ஆஃப் லீனியர் டைமென்ஷன்ஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள் டைமென்ஷன். இது ரெண்டுமே சேர்த்து ஃபஸ்ட் ஹாஃபில் வரும். சரிங்களா, ரெண்டுமே சேர்த்து ஃபஸ்ட் ஹாஃபில் வரும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லீனியர் டைமென்ஷனும் ஆங்கிள் டைமென்ஷனும் நீங்கள் மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் லேப்லேயே பண்ணியிருப்பீங்க. ஏற்கனவே நீங்கள் பண்ணதான் உங்கள் மேனுவல் ரெக்கார்டை எடுத்து நீங்கள் சும்மா லைட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா போதும், உங்கள் செஞ்சாலும் ஞாபகம் வரும். நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை மட்டும் மனசில் வச்சுட்டு போய் எழுதுனாலே போதும், கரெக்டாக செஞ்சுருந்தீங்கன்னா. இல்லை நீங்கள் மெட்ராலஜி மெஷர்மெண்ட்ஸ் புக்கை பார்த்துட்டு நீங்கள் கூட வாட்ச் விட்டாலே நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஞாபகம் வரும். சரிங்களா, அதை வச்சு நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ லீனியர் டைமென்ஷன்ஸில் மெஷர்மெண்ட் ஆஃப் லீனியர் டைமென்ஷன் என்ன டாபிக் இருக்குன்னு பார்க்கலாம். வெர்னியர், மைக்ரோமீட்டர், ஹைட் கேஜ், கம்பேரட்டர், ப்ரொஃபைல் ப்ரொஜெக்டர், இது எல்லாமே லீனியர் டைமென்ஷனில் வரும். அதுக்கப்புறம் ஆங்கிள் டைமென்ஷனில் பெவல் ப்ரொடெக்டர், சைன் கேஜ், ஆட்டோகோலிமீட்டர், கிளைனோமீட்டர், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிள் டைமென்ஷனில் வரும். கண்டிப்பாக டயராம் போட்டுக்கணும். டயராம் எழுதுனா மட்டும்தான் மார்க். சரிங்களா, டயராம் எழுதாமல் சரி டயராம் வரையாமல் உங்களுக்கு மார்க்குன்றது இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம். உங்கள் டயராம் உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு சரியாக டயராம் வராதுன்னா நீங்கள் வரைஞ்சி பாருங்கள், வேறு வழியே இல்லை. டயராம் இல்லாமல் கண்டிப்பாக மார்க் வாங்குறது கஷ்டம். அடுத்து வந்து செகண்ட் ஹாஃபில் யூனிட் 2 செகண்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா அது 2 டாபிக் இருக்குது. மெஷர்மெண்ட் ஆஃப் கியர்ஸ், அப்புறம் ஸ்க்ரூ த்ரெட் மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் கியர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரன் அவுட் மெஷர்மெண்ட், டூத் ப்ரொஃபைல் மெஷர்மெண்ட், டூத் திக்னஸ் மெஷர்மெண்ட்ஸ், ரோலிங் கியர் டெஸ்ட் அப்படின்னு 4 டாபிக் இருக்குது. அடுத்து ஸ்க்ரூ த்ரெட் மெஷர்மெண்ட்டில் 1 வயர் மெத்தட், 2 வயர் மெத்தட், 3 வயர் மெத்தட், ஸ்க்ரூ த்ரெட் நாமன்கிளச்சர், அப்புறம் டாமில்சன். இந்த ஸ்க்ரூ த்ரெட் நாமன்கிளச்சர்லேருந்து 2 மார்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்குங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃபில் இது ஈஸியாக இருக்கும் பார்த்தோம்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி இவங்க படித்தது தான் லீனியர் டைமென்ஷன்.
ஆங்கிள் டைமென்ஷன் எங்கே படித்தது தான். அதனால் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தாங்கன்னா ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாகவும் எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி அட்டன் பண்ணணுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ யூனிட் 2 மட்டும் இல்லை, நம்ம யூனிட் 1 to 5ல் தியரி பார்ட் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டயக்ராம் போட்டு தாகணும். அப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி எழுதணும். அது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுன்றது எழுதணும். அடுத்த ஒரு டயக்ராம் எழுதணும். ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் தட் இன்ஸ்ட்ருமெண்ட், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ், அப்ளிகேஷன். இந்த ஆர்டரில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும், மார்க் ஈஸியாக வரும். நீங்கள் எப்படின்னு எழுதலாம், ஆனால் இந்த ஆர்டரில் இருக்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சீரியஸாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப்பில் நம்ம இந்த டாப்பிக்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட்டில் பார்க்கலாம், இன்னும் வேறு டிப்ஸ்லாம்ன்றதை பார்க்கலாம். அடுத்து யூனிட் 3. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் அனாலிசிஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாபிக்னால் அது என்னென்னா சவுண்டிங் ரெகுலேஷன் கம்பேர் பண்ணும்போது இது புதுசு. இன்னொரு செமஸ்டர் எழுதிட்டோம் நம்ம எக்ஸாமு, அதில் நியூ டாபிக் அப்படின்றது அர்த்தம் இல்லை. இப்போ நம்ம டாலரன்ஸ் டீடைல் அதை பற்றி படிக்கணும். டாலரன்ஸோட டைப்ஸ் படிக்கணும். டாலரன்ஸோட டெர்மினாலஜி படிக்கணும். இந்த டாலரன்ஸில் வர லிமிட்ஸ் அண்ட் ஃபிட்ஸை பற்றி படிக்கணும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிட்ஸில் டைப்ஸ் ஆஃப் ஃபிட் படிக்கணும். அந்த ஃபிட்டில் ஒரு 3 டைப் இருக்குது. அப்புறம் ஃபிட் பேஸ்டு ப்ராப்ளம் கேட்கலாம், சரிங்களா. இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வரும் யூனிட் 3ல். யூனிட் 3ல் நம்ம செகண்ட் ஹாஃபில் எடுத்தோம் அப்படின்னா லிமிட் கேஜஸ் பற்றி அதை டீட்டெயில் பற்றி படிக்கணும். லிமிட் கேஜஸோட ப்ராப்ளம் பற்றி பார்க்கணும். அப்புறம் ப்ராசஸ் கேப்பபிலிட்டி பற்றி, அதாவது ப்ராசஸ் கேப்பபிலிட்டி, லிமிட் கேஜோட ப்ராசஸ் கேப்பபிலிட்டி பற்றி பார்க்கணும். அப்புறம் டாலரன்ஸ் ஸ்டாக்கிங், டாலரன்ஸ் சார்ட்டிங், இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. இவ்வளோ தான் வந்து யூனிட் 3 ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃபில். இதில் ரொம்ப ஈஸியாக எது இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லிமிட் கேஜஸ் பற்றி பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எது ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்க்குறது செகண்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து யூனிட் 4 பார்த்தோம்னா மெட்ராலஜி ஆஃப் சர்ஃபேசஸ். இதில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜிடி அண்ட் டீன் இருக்குது. ஜிடினா ஜாமெட்ரிக்கல் டைமென்ஷனிங் அண்டு டாலரன்ஸ், அண்ட் டீனா டாலரன்ஸ். ஜிடினா ஜாமெட்ரிக்கல் டைமென்ஷனிங். இதில் நமக்கு டாலரன்ஸ் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கன்வென்ஷனல் டாலரன்ஸ், இன்னொன்று ஜாமெட்ரிக் டாலரன்ஸ். ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அப்புறம் டேட்டம்ஸ் பற்றி கேட்கலாம். தென் ஸ்ட்ரெயிட்னஸ் டீவியேஷனை பற்றி ஒரு டாபிக் இருக்குது, அதை படிக்கணும். ஃப்ளாட்னஸ் டீவியேஷன், ரவுண்ட்னஸ் டீவியேஷன், இதில் இருந்து கொஷின்ஸ் வரலாம் யூனிட் 4ல் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். யூனிட் 4ல் செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸ் ஃபினிஷ், சர்ஃபேஸ் பேராமீட்டர், ஸ்டைலஸ் பேஸ்ட் அண்ட் ஆப்டிக்கல் மெஷர்மெண்ட் டெக்னிக், அப்புறம் 3D சர்ஃபேஸ் மெட்ராலஜி. சரி, 3D சர்ஃபேஸ் மெட்ராலஜி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4ல் இருக்க ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப். ஸ்டூடெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமாக படித்து முடிக்க முடியும், சரிங்களா. இப்போ யூனிட் 5ல் அட்வான்சஸ் இன் மெட்ராலஜி. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து லேசரை பற்றி பார்க்கலாம். லேசர் ஸ்கேன், இந்த லேசரை பற்றி படிக்கணும். அப்போ லேசர் ஸ்கேனு, இந்த லேசர் ஸ்கேனில் பார்த்தோம் அப்படின்னா லேசர் இன்டர்ஃபெரோமீட்டரை பற்றி படிக்கணும். அப்புறம் சிஎம்எம் ஒரு தனியாக டாபிக், லேசர் தனியாக, சிஎம் தனியாக இருக்குது. இந்த சிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்எம் டீட்டெயில்ஸ், சிஎம்மோட டைப்பு, அப்புறம் சிஎம்மில் இருக்க ப்ரோப், என்னென்ன ப்ரோப்ஸ் இருக்குது, என்னென்ன டைப்புக்கு யூஸ் ஆகுதுன்றதை பற்றி நீங்கள் அதை படிச்சுக்கணும், சரிங்களா. இதான் வந்து லேசர் அண்ட் சிஎம்எம்மில் யூனிட் 5ல் ஃபஸ்ட் ஹாஃபில் வருது. செகண்ட் ஹாஃபில் வருதுன்னா மிஷின் விஷன் பற்றி இருக்கும். அது மிஷின் விஷன் என்டையர் ஃபங்க்ஷனை பற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறனால நமக்கு எது ஈஸியாக இருக்கும்னா யூனிட் 5ல் இந்த ஃபஸ்ட் ஹாஃப் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் சிஎம்எம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. இந்த லேசர் இன்டர்ஃபெரோமீட்டரும் நமக்கு எல்லாமே டெக்னிக்கலாக, அதாவது பேசிக்காக கொஞ்சம் தெரியுற மாதிரி இருக்கும், படித்தாலே புரிஞ்சுக்கலாம். அதனால் யூனிட் 5ல் ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஆனால் அதுலேயுமே வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் படிச்சினாலும் ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா. யூனிட் 3ல் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் எல்லாம் படிக்கலாம். செகண்ட் ஹாஃப் சொன்னும்போது நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஹாஃப் கூட படிக்க ஆரம்பிங்க. இப்போ நமக்கு 1 to 5 பார்த்துருக்கோம், என்ன ஆர்டரில் படிக்கணும்னு பார்த்துருக்கோம், எப்படி எழுதணும்னு சொல்லி முன்னாடியே பார்த்தாச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் பிரின்சிபல், டயக்ராம்லாம் பார்த்துருக்கோம். இப்போ அடிஷ்னலாக நீங்கள் ஒரு ஆன்சர் பேப்பர் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதணும். பேராகிராஃப் எழுதிங்கன்னா மார்க் வராது, இல்லையா, வச்சுக்கோங்க. ப்ளூ அண்ட் பிளாக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏஐ பற்றி பார்க்கலாம். இந்த ஏஐ யூஸ் பண்ணுறது இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குட்டாக பேடாங்க. அந்த குட் ஏஐ முன்னாடி கொடுத்துருந்தோம். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஆனால் அதேமாதிரி தியரி சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏஐயில் கேட்கும்போது தியரி பேஸ் நிறையா வரும். அதில் வந்து டயக்ராமேட்டிக்காக நீங்கள் கொடுக்கணும். இங்கே டயக்ராமை கொடுத்துட்டு இதில் டயக்ராம் கேட்கணும். நீங்கள் இதுக்கு என்ன டயக்ராம் வரும்னு கேட்கணும். இந்த மாதிரி டயக்ராம் கொடுக்கும்போது அது என்ன 3D டயக்ராமாக கொடுக்கும். ஸோ 3D டயக்ராம் வந்து கொஷினில் நம்மளோட ஆன்சர் ஷீட்டில் வரது லேட் ஆகும். அதை என்ன செய்யணும்னா 2D டயக்ராமை கேட்கணும். நீங்கள் 2D டயக்ராமை கேட்கும்போது ஏஐ என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு 2D டயக்ராமை கொடுக்கும். நமக்கு 2D டயக்ராம் வரையும் போது மார்க்கு ஈஸியாக வரும். 2D டயக்ராம்லேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக கான்செப்ஷுவலாக நமக்கு வந்து கிளியராகவும் இருக்கணும், கான்செப்ஷுவல் பேஸுவலும் இருக்கணும். அந்த மாதிரி 2D டயக்ராமை நீங்கள் ஏஐயில் கேட்டு வாங்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ணும்போது நீங்கள் டாபிக் அதே மாதிரி வந்து ஏஐயில் எப்போதுமே என்டையர் சிலபஸையும் நீங்கள் போட்டுட்டு கிவ் நோட்ஸும் கிடையாது, கண்டிப்பாக கிடைக்காது. நோட்ஸ் கிடைக்காது. வெறும் 1.5 பக்கம் நோட்ஸ் தான் கிடைக்கும். ஒரு யூனிட் ஃபுல்லாகவே. அப்போ ஒரு சிலபஸ் மட்டும் எடுத்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் மட்டும் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு ஏஐயில் ஃபுல்லி நோட்ஸ் கிடைக்காது. நமக்கு சொல்லாமல் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அந்த டாப்பிக்கை பற்றி டீட்டெயிலாக கேட்டால் மட்டும் நோட்ஸ் கிடைக்கும். கிடைக்கிற நோட்ஸ் வந்து உங்களுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக செக் பண்ணிக்கங்க. இல்லைனா கொடுக்குற அந்த ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக நோட்ஸ் கிடைக்கும். இல்லை வேறு சப்ஜெக்ட்டுக்கு நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்ருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவை ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.